அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அம்மா பஅத். இன்னைக்கும் கூட நம்ம பார்க்கறது ஹஜ்ஜில் தேவைப்படக்கூடிய அந்த டிப்ஸ் தான் பார்க்குறோம். ஹஜ்ஜுடைய நாட்களில் தேவைப்படக்கூடியது. நம்ம ஹஜ்ஜுக்கு முன்னாடி ஊர்லேருந்து புறப்படும் போது என்னென்ன தேவை, கொண்டு வரணும், கொண்டு வரக்கூடாது, எப்படி செயல்பட்டால் நம்மளுடைய பயணம் லேசாக இருக்கும், நம்ம தவாஃப் செய்ய வர்றது போகிறது, இந்த மாதிரி சில அங்கே தேவையான சில விஷயங்கள் சொல்லி முடிச்சாச்சு. நம்ம பார்த்துருப்போம் வேற பதிவில். இப்போ பார்க்கறது அந்த ஹஜ்ஜுடைய நாட்களாக இருக்கக்கூடிய பிற 8 முதல் 13 வரைக்கும் மினா, அரஃபா, முஸ்தலிஃபாவில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்குறோம். பொதுவாக நம்ம ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், போகும்போது பக்கத்தில் ஸ்கூலுக்கு போகிறான்னா நம்ம சரி போயிட்டு அப்பான்னு போட்டு விட்டுருவோம். கொஞ்சம் தூரமாக போகிறான், கார் சைக்கிள் அதிகமாக வரக்கூடியது, ஒரு மெயினான ரோடு, பைபாஸ் கடந்து போனப்பட நம்ம முக்கியமாக அவனுக்கு வந்து சொல்லுவோம், தம்பி பார்த்து போமா, கார் சைக்கிள் வருது, கவனமாக போன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அல்லாஹ் நம்ம நோன்பை பற்றி தொழுகை பற்றிலாம் சொல்லும்போது இந்த அளவுக்கு ஒரு எச்சரிக்கை விட மாட்டான். ஹஜ்ஜில் மட்டும் அல்லாஹ் எச்சரிக்கை விடுவான். நீங்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டிவிட்டால் வெட்டி வாதங்கள் செய்யறது கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, கணவன் மத்தியில் என்னெல்லாம் முன்னாடி அனுமதி இருந்துச்சு அதெல்லாம் கூட இந்த இஹ்ராம் நிலையில் கூடாது என்பதாக சில விஷயங்கள் கூடாது நல்லா முன்னெச்சரிக்கை வைக்கிறதுக்கான காரணம் இங்க அந்த மாதிரிலாம் இடர்பாடுகள் வர்றதுக்காண்டி வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால. இந்த மாதிரிலாம் இடர்பாடுகள் வருங்கிறது நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை போகணும். அதுல பொறுமை வேணும். அப்பதான் நமக்கு வந்து சொர்க்கம் அப்படிங்கிறது கிடைக்குது. நம்ம ஹஜ்ஜு செஞ்சா சொர்க்கம் கிடைக்குது, அன்னைக்கு பிறந்த பாலகன மாதிரி திருப்பி வரலாம் படிச்சிருப்பா, அது வெறுமனே கிடையாது. அந்த ஹதீஸிலேயே முன்னாடி நிபந்தனைகள் வைப்பாங்க. வீண் சர்ச்சைகள், சண்டை சச்சரவு செய்யறது, இந்த மாதிரி இதெல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளணும் என்ற நிபந்தனையோடு கொடுத்து அந்த பரிசை பற்றி அந்த ஹதீஸ்ல வரும். எனவே இதுல கவனமா இருக்கணும். சிரமங்கள் கண்டிப்பா ஏற்படும், அதனாலதான் வெற்றிவாதங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது. பொறுமை வேணுங்கிறது அதுக்கு தானே சொல்லப்படுது. சிரமம் வரதான் செய்யும், அதனால அதெல்லாம் கருதி கொண்டு தான் நம்ம போகணும். ஒரு பையன் 10ஆம் கிளாஸ்ல 12ஆம் கிளாஸ்ல பாஸ் ஆகணும் அப்படின்னா அது ஒரு பொது பரீட்சை, பாஸ் ஆகணும், இல்லாட்டி ரொம்ப கேவலங்கிறதுக்காண்டி சில பேர்கள் தப்பான முடிவுக்கெல்லாம் கூட போயிடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பிரைஸ் பெருசா இருக்குது, அதனுடைய ரிசல்ட் பெருசா இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய சிரமம் எடுக்கிறான் அந்த பையன். தாய் தந்தையும் சேர்ந்து தன்னுடைய போக்குவரத்துகள், அதாவது எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகணும், சுற்றி பார்க்க போகணும், அதெல்லாம் ஓரம் கட்டிடுறாங்க. தன்னுடைய தூக்கத்தை தியானம் செஞ்சு பிள்ளைங்களுக்காண்டி சேவை செய்யறாங்க, டீ போட்டு கொடுக்குறாங்க, ராத்திரில கண்ணு முடிச்சிருக்கிறாங்க பிள்ளைங்க கூட. அந்த மாதிரிலாம் பிரைஸ் பெருசா இருக்கிறதுனால கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்து ஆகணும். அதனால இந்த ஹஜ்ஜில் வந்து சில சிரமங்கள் வரும், கண்டிப்பா சகிக்கும் பொழுதுதான் இவ்வளவு பெரிய நன்மை வருதுன்னு பார்ப்போம். சரி, நம்ம ஹஜ்ஜுக்கு தேவையான பல விஷயங்கள் சொல்லும் போது நம்ம இங்க வந்து உடல் உழைப்புங்கிறது அதிகமா இருக்கும். நம்ம தொழுகைக்காண்டி வர்றதுக்காண்டி தவாஃபு, சாயி அந்த மாதிரி தங்கி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பஸ்ல ஏறி இங்க வந்து சேரணும். ஆகமத்துல உடலுக்கு உழைப்பு அதிகமா இருக்கிறதுனால ஊர்லயே காலுக்கு நடந்து நடைப்பயிற்சி எடுத்துக்கணும். காலையில ஒரு 1/2 மணி நேரம், மாலையில ஒரு 1/2 மணி நேரம் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி. அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து தொழுக முடியாத ஒரு நிலைமையா இருக்குது, மாதவிடா இருந்தாலும் கூட ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டியதில் எல்லா அமலும் செய்ய முடியும், தவாஃப் மட்டும் தான் செய்யக்கூடாது. ஹஜ்ஜிலே உம்ராலையும் இதுதான் சட்டம். அரஃபா, மினா, முஸ்தலிஃபா எல்லாமே கூடும், தவாஃப் மட்டும் செய்ய முடியாது, சுத்தமானதுக்கு அப்புறம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது. அதுவும் கூட பிறை 12 கூட முடிச்சாகணும் என்பதாக ஒரு சட்டம் சொல்லுவாங்க. தவாஃப, சைய அந்த மாதிரி சட்டம் இவங்களுக்கு வராது. காரணம் அன்னைக்கு சுத்தமாகலை அப்படின்னா சுத்தமானதுக்கு அப்புறம் பிறை 13, 14 அன்னைக்கு கூட அவங்க செய்யறதுக்காண்டி அனுமதி உண்டுன்னு பார்ப்போம். மொத்தத்தில் ஹஜ்ஜுடைய இஹ்ராம் 3 வகையா இருக்குது. இஃப்ராஜ், கிரான், தமத்தோ. விரிவான விவரங்கள் பார்த்துருப்பீங்க. இஃப்ராஜ், கிரான் 2 பேரும் ஏற்கனவே எஹ்ராமோட இருப்பாங்க, நேரம் பிறகு 8 மினாவை பார்க்க வந்துடலாம். தமத்துக்காரங்க எஹ்ராம் இல்லாம இருப்பதன் காரணமாக இருக்கக்கூடிய இடத்துல எஹ்ராம் கட்டி கொண்டு அவங்க மினாவை நோக்கி நடக்க வேண்டியதுதான். வரக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு 4 நாள் தங்க போறதுனால அந்த 4 நாளைக்கு தேவையான 5 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸுகள் கொண்டு வரணும். அதாவது ஆண்கள் ஒரு எஹ்ராம் துணி போட்டிருப்பாங்க, கூடவே இன்னொரு செட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறது. பெண்கள் ஒரு ட்ரெஸ் புர்கா போட்டிருப்பாங்க, அதோடு சேர்ந்து இன்னொரு புர்காவும் ஒரு 2-3 நைட்டியும் கூட கையில கொண்டு வரணும் அப்படிங்கிறது. மீனாவை நோக்கி வரக்கூடிய இடத்துல தேவையான மாத்திரை மருந்துகள், சளி, டானிக் அந்த மாதிரி இதையும் கூட கொண்டு வந்துக்கிறணும். கையில் ஒரு முசல்லா வச்சுக்கணும். அது மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ல பாய் கிடைக்கணும், அதை கூட கொண்டு வந்துக்கணும். நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் மினாவில் தங்க போறோம், ஒரே ஒரு நாள் மட்டும் அல்லது ஒரே ஒரு பகல் மட்டும் நம்ம அரஃபாவை நோக்கி போவோம். அங்க போகும் பொழுது ஒரே ஒரு எஹ்ராமினுடைய ஒரு துணி மட்டும், பெண்கள் ஒரே ஒரு நைட்டி மட்டும் கையில கொண்டு போய்க்கலாம். அந்த மாதிரி தைச்சு கையில வந்து மாற்றுக்காண்டி அழுக்கா போயிடுச்சு ஏதாவது தேவைன்னா மாத்துறதுக்காண்டி அரஃபா போகும் பொழுது ஒரே ஒரு துணி, ஒரே ஒரு நைட்டு கொண்டு போறதுக்காண்டி ஒரு சின்ன கவரு அல்லது ஒரு குட்டியா ஒரு பேக் ஒன்று கையில வச்சுக்கணும். மற்றதெல்லாம் மினாவில் இருக்கும். இந்த ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் கையில, ஒரு ட்ரெஸ் இல்லை ஒரு துணி மட்டும் நம்ம அரஃபா போகும்போது கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன கவர், கீஸ் கூட கையில வச்சுக்கணும். கையில குரான் வச்சுக்கணும். போறது இபாதத்துக்கு வேற, அந்த குரானை மறந்துடக்கூடாது. ஒரு குடை வச்சுக்கணும், வெயிலுக்காக வேண்டி. கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க, அதையும் கூட கையில வச்சுக்கணும். அது மாதிரி கையில டேக் கொடுத்துருப்பாங்க அடையாளத்துக்காக வேண்டி, தாங்க தங்கி இருக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு பற்றி உள்ள அடையாளமும், தங்க வேண்டிய இடம் அரஃபாவில்
எங்க தங்கணும், முஸ்தலிஃபாவில், மினாவில், அது மாதிரி ரூம் அசிசியாலையா, அதை பற்றிய விவரங்கள்லாம் ஒரு டேக், ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று கையில கட்டி விட்டுருப்பாங்க, அல்லது கழுத்தில் ஐடி மாதிரி போட்டிருப்பாங்க. இது கண்டிப்பா இருக்கணும். தூங்கும் போது கூடயே வச்சுக்கிறணும். அது எடுத்தாச்சு அப்படின்னா நம்மளால திருப்பி போய் நம்ம இடத்துக்கு போய் சேர்றதுங்கிறது பெரிய கஷ்டம். அட்ரஸ் தெரிஞ்சாலுமே போறது கஷ்டம் தான். காரணம், நம்ம எந்த கூடாது தங்கியிருப்போமோ அரஃபாவிலையோ மினாவிலையோ அங்க வாசல்ல கேட் கீப்பர் இருப்பாங்க. அவங்க நம்மளுடைய ஐடி பார்த்து தான் உள்ள விடுவாங்க. ஐடி இல்லாட்டி உள்ள போக முடியாது. அதனால கண்டிப்பா கையில தான் போட்டுக்கணும். கழட்டவே கூடாது. குளிக்கும் போதும் கையில போட்டுக்கணும். நம்ம வெளியே போகும்போதும் கூட கண்டிப்பா எடுக்கணும். மறந்துடவே கூடாது. தூங்கும் போதும் கையில வச்சுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது. ட்ரெயினுக்கு ஆண்டி பாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸையும் மறந்துடக்கூடாது. அது இருந்தால் தான் ட்ரெயின்ல ஏற்றுவாங்க அப்படிங்கிறது கவனத்தில் வைக்கணும். நம்ம டாக்ஸில போக வேண்டிய சூழல் ஏற்படுதுன்னா பெண்கள் தனியாக போறது கூடாது. 2 பேரா சேர்ந்து போய்க்கிறணும். ஆண்களோட சேர்ந்து போகிறதுல டாக்ஸில ஏறும்போது முதல்ல ஆண்கள் தான் ஏறணும், 2வது தான் பெண்கள் ஏறணும். டாக்ஸில இறங்கும்போது முதல்ல பெண்கள் இறங்க, 2வது தான் ஆண்கள் இறங்கணும் அப்படிங்கிறது. நம்ம பிறை 9ல தான் முக்கியமான அமல் செய்ய போறோம் இல்லையா, அரஃபாவில். 2வது நம்ம தங்கக்கூடிய இடம்ங்கிறது மினாவில் 4 நாள் தங்கி இருக்க போறோம். அந்த ஒரு நாள் 9ஆம் நாள் பொறுத்த வரைக்கும் அரஃபாவில் தங்கியிருப்போம், ஒரு பகல் மட்டும். அது மாதிரி ஒரு ராத்திரி மட்டும் முஸ்தலிஃபா அப்படிங்கிற இடத்துக்கு அந்த ஒரு நாள் டிராவல்லே இருந்துட்டு இருப்போம், பயணத்திலே இருந்திருப்போம். எனவே அந்த அன்னைக்கு வயிற்றுல ஏதாச்சும் கோளாறுகள் ஏற்படாமல் இருப்பதுக்காண்டி 7, 8லயே கொஞ்சம் பழங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடணும். நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடிய கொஞ்சம் சாப்பாடு அந்த ஒரு நாளைக்கு பண்ணணும். 7ல மட்டும் குறைச்சிக்கணும். 7லையும் 8லையும் நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு காரமானதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு பழங்கள், பிஸ்கட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சுன்னா அந்த ஒரு நாள் நம்ம பயணத்தில் இருப்போம்ல அரஃபா முஸ்தலிஃபா, அதாவது பிறை 9னுடைய பகலும் பெருநாளுடைய ராத்திரியும், அது கொஞ்சம் நம்ம வயிற்ற பாதுகாத்துற முடியும். அதனால சாப்பாடுல கொஞ்சம் கவனம் தேவை. நல்லா காரமா உள்ளதோ அது மாதிரி சாப்பாடு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றதெல்லாம் குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது. பொதுவாக ஹஜ்ஜுக்கு வரும்போதுங்கிறது நகைகள் குறைச்சிக்கிட்டு வரதா நல்லது. காரணம் பெரிய கல்யாண வீட்டுக்கு போக இல்லையே, இபாதத்துக்காண்டி போறோம் இல்லையா, அதனால நமக்கு சாதாரண நகைகள் போதும். சரி, தங்க தானே கொண்டு வரக்கூடாது, நான் கவரிங் போட்டு வரேன் அப்படிங்கிறது அது ஒரு ஆபரணம் தானே, அது ஒரு அலங்காரம் தான். அதனால அதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு நாள் கொண்டு வந்திருக்கோமா அது கவனமான முறையில் பாதுகாக்கணும். எப்பவுமே கழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கணும். கழட்டி வச்சுக்கிட்டு நம்ம பாதுகாப்புங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதனால கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. பிரத்யேகிச்சு மினாவில் போகும்போது அங்கே 4 நாள் தங்கி இருப்போம். அங்க போய் கழுத்தெல்லாம் கீழே வைக்கக்கூடாது. வளையல், செயின் இந்த மாதிரி இதெல்லாம். நம்ம அரஃபாவுக்கு போகும்போது எல்லா ஹாஜிகளும் அரஃபாவுக்கு போயிடுவாங்க. அந்த கூடாரம் வெறுமனே காலியா இருக்கும் அந்த 9ஆம் நாள். இங்க மினாவில் யாருமே இருக்க மாட்டாங்க. எனவே விலை மதிப்புள்ள பொருட்கள் எதையுமே மினாவினுடைய அந்த கூடாரத்தில் வச்சுட்டு போறதுங்கிறது கூடாது. இந்த மினாவுக்கு பிறகு 8ல போகணும்னு சொன்னதா இல்லையா, போகக்கூடிய நேரத்தில் அங்க வயர் பாக்ஸ் கையில கொண்டு போய்க்கணும். காரணம் சார்ஜ் போடுறதுக்காண்டி ஒரு சின்ன பாயிண்ட் 1 2 பாயிண்ட் அதில் தான் ஒரு 10 20 பேர் 30 பேர் சேர்ந்து மொத்தமா சார்ஜ் போடுற மாதிரி நிலைமைகள் வரனால வயர் பாக்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு போயிடணும். சார்ஜ் பிறகு 8 இஷாவுக்கு முன்னே நிப்பாட்டிக்கணும். பிறகு இஷாவுக்கு அப்புறம் 8 இஷாவுக்கு அப்புறம் கூட அரஃபாவுக்கு புறப்படணும் என்ற ஒரு சூழல் ஏற்படலாம். அங்க உள்ள டைம் டேபிள் கொடுத்திருப்பாங்க, உங்களுடைய ட்ரெயின் எப்ப பஸ் எப்ப அப்படிங்கறது அனுசரிச்சு. அதனால இஷாவுக்கு அப்புறமே 8லயே இஷாவுக்கு அப்புறம் கிளம்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். எனவே அதுக்கு முன்னாடியே சார்ஜ் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிடணும். 9 பேர் சார்ஜ் போடுறதுக்கெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டாம். அது அரஃபாவுடைய நாள், வாய்ப்புகளும் குறைவு, அமல்ல தான் கவனமா இருப்பாங்க. அங்க போய் சார்ஜ் போடுறது தேவையில்லை. சார்ஜ் கண்டிப்பா வச்சு ஆகணும். 9ல அரஃபா முடிச்சுட்டு போகும்போது கூட்டம் அதிகமா இருக்கும், வழி தவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கையில மொபைல் இருந்தாகணும். 10வது நாள், அதாவது இஷாவுக்கு அப்புறம் 8ல கிளம்புறோமா, அடுத்தது நம்ம ரூம் சேர்றது, மினாவுடைய கூடாரம் சேர்றது 10 பெருநாள் அன்னைக்கு ஒரு 8 மணி 9 மணிக்கு தான் சேர்ற மாதிரி. கிட்டத்தட்ட இந்த 1.5 நாட்கள் சார்ஜ் போடுறதுக்கு வசதிகள் குறைவாக தான் இருக்கும். இருக்காது, குறைவுன்னு இல்லை, இருக்காது. அதனால இருக்கக்கூடிய சார்ஜை பாதுகாத்து வச்சுக்கணும். இன்டர்நெட்டை கட் பண்ணி ஆச்சுன்னா அது வாட்டி சார்ஜ் உட்காந்துக்கணும். 1. 2வது, நம்ம எந்த ஆப்பிள் ஆரஞ்சு போன் வச்சிருந்தாலும் கையில் ஒரு சின்ன ஒரு நோக்கியா போன் வச்சாச்சுன்னா அது மண்டையை போட்டு வச்சுன்னா அந்த சிம்மை கழட்டி இதில் வச்சிடலாம். அழகான முறையில் உபயோகிக்க முடியும். கண்டிப்பா நமக்கு தேவைதான் 9ஆம் அன்னைக்கு. அதனால சார்ஜ் பாதுகாத்து வைக்கிறோம். பவர் பேங்க் கொண்டு வரலாம். அதோட சிறந்து ஒரு கீபோர்டு போன் வச்சுக்கிட்டாச்சுன்னா நல்லது. குளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சுன்னா, கட்டாய தேவை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா குளிச்சுதான் ஆகணும். அதில் கேள்வியெல்லாம் கிடையாது. நம்ம கட்டாய தேவை இல்லாம வெறுமனா வேர்வைக்காண்டி குளிக்க போறோம் அப்படின்னா அந்த நேரத்துல மேலோட மட்டும் தலையை நினைக்காம உடம்பை மட்டும் நினைச்சுக்கிறது நல்லது. காரணம் உடம்புல தானே வேர்வை இருக்க போகுது. தலையை நினைக்கணும் அப்படிங்கறத தவிர்த்து கொள்றது நல்லது. காரணம் முடிக்கல துடைக்கக்கூடிய நேரத்துல, குளிக்கக்கூடிய நேரத்திலையும் அது மாதிரி பாத்ரூம் போனங்கிற நேரத்திலையும் நம்மளுடைய யாராமத்துமே அசிங்கமாயிடக்கூடாது, நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம உடுத்தக்கூடிய டவல் இருக்குதா இல்லையா, தலை துடைக்கிறதுக்கான அதை உடுத்துறதுக்கு அனுமதி உண்டு. அல்லது நம்ம உடுத்தக்கூடிய அந்த கையிலே லுங்கியை கூட தையரை கிழிச்சு விட்டுட்டு சும்மா உடுத்துக்கிட்டு கலரா இருந்தாலும் பாத்ரூம் போகும்போது உடுத்துட்டு திரும்ப 2வது கழட்டிக்கலாம். ஆமத்துல அது தையல் ஆடை அப்படிங்கிற கணக்குல வராது. நம்ம தலை தொடக்கக்கூடிய டவலும் நம்ம உடுத்தக்கூடிய லுங்கியை 2ஆ கிழிச்சாச்சுன்னா அது அந்த தையல் ஆடைங்கிற லிஸ்ட்ல வராது. அரஃபாவுக்கு போகும்பொழுது முன்னாடி சொன்னா 8லயே கிளம்பி வாங்க பெரும்பாலும். அதனால அதை கவனத்தில் வைக்கணும்.
அரஃபாவில் தங்கும்போது உள்ளதான் தங்கியிருக்கமா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அரஃபாவுடைய வெளிபாகத்தில் தங்கியிருந்தாச்சுன்னா நம்ம ஹஜ்ஜே கூடாது என்ற நிலைமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையினுடைய அடிவாரத்தை தங்கியிருந்தாங்க, மஸ்ஜித் ஜபலுர் ரஹ்மான் சொல்லுவாங்க. அது அங்க போறதுக்காண்டி முயற்சிக்க வேண்டாம். அங்க ஒரு பள்ளியாசல் உண்டு, அங்க போறதுக்காண்டி முயற்சிக்க வேண்டாம். நம்மளுடைய கூடாரத்தில் இருந்தாலே போதும். நம்ம அங்க போறதுனால நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம வெளியே போயிட்டு அப்படின்னா திருப்பி வர்றது சிரமம். காரணம் போகும்போது பக்கம் தெரியும், தூரமா போய்கிட்டே இருக்கும். சரி, தூரமாட்டே இருந்துட்டு போகுது, போகும்போது ஒரு அரை மணி நேரத்துல போனோமா, திருப்பி வரும்போது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட ஆயிரும். காரணம் போனது ஒரு வழி, வரும்போது அந்த வழியை வந்து தடுக்கப்பட்டும் உண்மை ஆக்கி விட்டுருவாங்க, வேற வழியா சுத்தி வரமா இருக்கும். சுத்தினாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய டெண்டை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். எல்லாம் ஒண்ணு போல இருக்கும், பெரிய கஷ்டம். அதனால வெளியே போக வேண்டாம் அந்த பள்ளியாசலுக்காக வேண்டிலாம். அரஃபா அன்னைக்கு நோன்பு வைப்பாங்க, ஹாஜிகளுக்கு நோன்புங்கிறது கிடையாது. அது மாதிரி பெருநா அன்னைக்கு பெருநா தொழுகுங்கிறதும் கிடையாது. அப்படிங்கிறது அரஃபாவில் மகரிப் வரைக்கும் உள்ள தங்கியிருக்கணும். எக்காரணம் வைத்தாலும் மகரிபுக்கு முன்னாடி போயிறது கூடாது. சில பேர்கள் மகரிப் முன்னாடி கிளம்பி போவாங்க, நம்மளும் சேர்ந்து கிளம்பி வச்சோன்னா எல்லாருக்கும் சேர்ந்து ஹஜ்ஜில் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும், பெரிய பரிகாரம் செய்யணும்லாம் நிலைமை வரும். அதனால கிளம்பக்கூடாது. நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்னா அந்த அரஃபாவுடைய பார்டர், ரயில்வே ஸ்டேஷன்ல என்னவா இருந்துட்டு போகுது, அரஃபாவுடைய பார்டர் ஒரு அரை மணி நேரம் நடக்கிற மாதிரி சூழல். அப்படின்னா 6 மணிக்கு உதாரணமா மகரிப் 7 மணிக்கு மகரிப் வருதா, ஒரு 6:30 மணிக்கு நம்ம நடக்க ஆரம்பிச்சா, நடந்து ஒரு 20 நிமிஷம் இருந்துட்டு பிரேக் போட்டோம், இன்னொரு 10 நிமிஷம் கடந்தாதான் அந்த அரஃபா அப்படிங்கிற பார்டரை கடக்கும் என்ற முறையில் இந்த 20 நிமிஷம் நடந்து போனது தப்பு கிடையாது. மொத்தத்துல அந்த மகரிப் பாங்க சொல்ற வரைக்கும் பார்டரை கடப்பது கூடாது. கண்டிப்பா பார்டர்ல தான், அந்த எல்லைக்கையில தான் இருந்தாகணுங்கிறது கட்டாய சட்டம். அரஃபாவில் வந்து அசர் தொழிலும் கூட முந்தைய ஜம்மா சேர்த்து தொழுதுவாங்க. காரணம் அது இபாதத்துக்குரிய தொழில், நம்ம துவாவுக்குரிய நேரம் அப்படிங்கிறதுனால. எனவே அங்கே போயிட்டு சார்ஜ் போடுறது, மொபைலில் வீட்டுக்கு பேச போகிறேன் அப்படின்லாம் வந்து நேரத்தை வேஸ்ட், ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் அறவே கூடாது. அரஃபா மகரிப் வரைக்கும் அங்கே இருந்தாகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பி நேரம் முஸ்தலிஃபா பார்த்து போகும்பொழுது சாதாரணமாக ஒரு பொருள் காட்சிக்கு போகிறோம், கல்யாண மண்டபத்துக்கு போகிறோம், ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் நம்ம கூட உள்ளவங்களை கையொட்டி தவறிட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். இது என்ன ஒரு 100 பேர் உள்ள இடத்துல பொருட்காட்சிங்கிறது ஒரு 200 பேர் இருப்பாங்களா, 500 பேர், அதிலே கண்டுபிடிக்க கஷ்டம் என்ற சூழல். இது லட்சக்கணக்கான ஆட்கள் வந்திருக்கும் போது இதுல கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம் தான். அது பெரிய டென்ஷனும் ஆக வேண்டியதில்லை. அரஃபா முடிஞ்சது, அடுத்தாப்புல ராத்திரில முஸ்தலிஃபா அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் தங்கணும். அது தங்கினதுக்கு அப்புறம் பெருநாளுடைய காலையில போய் கல் எறியணும். அப்படிங்கிறது கல் எரிஞ்சிட்டோ அல்ல கல் எறியதுக்கு முன்னாடி நம்ம நேரம் நம்மளுடைய கூடாரத்துக்கு போய் சேர்ந்துடலாம். எனவே முன்னாடியே சொல்லி வச்சிடணும், இந்த பாருமா அரஃபால நம்ம வந்து தவறி போயிட்டா திரும்ப தேடலாம் வேண்டாம், ராத்திரில முஸ்தலிஃபால தங்க வேண்டியது தனியா தங்கிறாங்க. எல்லாமே மாஷா அல்லாஹ் பகலை விட வெளிச்சமா தான் இருக்கும், எங்கேயும் யாரை பத்தியும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதனால எல்லாம் அந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளதான் இருப்பாங்க. அதை விட்டு இந்த ஒரு 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இதுக்குள்ள தான் இருப்பாங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சாதாரணமா முஸ்தலிஃபால போய் தங்கிக்கலாம். தங்கி போட்டு கல் அடிக்கணும்னு தேவையில்லை, கல் அடிக்காம நேரம் கூடாரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன். பிறை 10ல் ஒரு 6 மணி 7 மணிக்கு ஒரு 9 மணிக்கு கல் அடிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கேன். சுருக்கத்தில் சொல்ல வருது, ஆள் பிரிஞ்சிருவாங்க, கூட உள்ளவங்க கூட நிற்க மாட்டாங்க. பெருசா கவலையும் பட வேண்டாம். ஃபோன் நம்பர் மட்டும் கையில் அவங்க எழுதி கையில் கொடுத்துருக்கணும். பெரியவங்களா இருந்தாலும் சரி, கரெக்டாக அவங்க லுஹருக்கு முன்னாடி வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்க வேண்டாம். பிறை 10 பெருநாள் அன்னைக்கு லுஹருக்கு முன்னாடி வீடு வந்து சேர்ந்துருவாங்க. நீ தவறி போன அவங்க வயசானவங்களும் கவலைப்பட தேவையில்லை, தவற விட்ட மகனும் கூட எங்க பாப்பா எங்க போயிட்டாங்க, அம்மா எங்க போயிட்டாங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதை முன்னாடி நம்மளுடைய மனசை தைரியப்படுத்தி வச்சுக்கிறணும். அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த அடையாள கார்டு கையில இருக்கணும், ஐடி கார்டு கண்டிப்பா கையில இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. பிறகு 9ல் மகரிப் வரைக்கும் நம்ம அரஃபால இருக்கணும்னு சொன்னோம். மகரிப்புக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்புக்கு அப்புறம் முஸ்தலிஃபால போய் நம்ம தங்குவாங்க. ராத்திரி தங்கினதுக்கு அப்புறம் இஷாவும் மகரிப்பையும் அங்க தொழுகிறாங்க. வித்திரையும் தொழுது போட்டு படுத்து தூங்கிடணும். காரணம் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம நிறைய சிரமப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வந்து இபாதத்தில் இருந்திருக்கிறோம், பகல் ஃபுல்லா. அடுத்த நாள் இதை விட கூடுதல் இபாதத்து இருக்குதுன்னு காரணமாட்டு உடலுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளை கொடுக்கணும், நம்மளுடைய ஆரோக்கியத்தை பேரணுங்கிறதுக்காக வேண்டி. இது உலக அடிப்படையில பார்க்கும் பொழுதும் அதைத்தான் தீனும் சொல்லுது. நபிசாஸ்திரம் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தொழுதாங்க. சும்மா அப்படிங்கிற வார்த்தை வருது, நபி அவர்கள் படுத்துட்டாங்க என்பதாக வருது. முஸ்தலிஃபால தஹஜ்ஜுத் தொழுகை அப்படியெல்லாம் பெரிய ராத்திரி ஃபுல்லா நான் குர்ஆன் ஓத போறேன் அப்படிலாம் நபிசாஸ்திரம் செய்யல. அப்படிங்கிறது சஹீஹ் முஸ்லிம் உட்பட எல்லா கிதாபிலும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். எனவே இஷா மகரிபு வித்ர் 3ஐயும் தொழுது போட்டு அங்க படுத்துற வேண்டியதான். அங்க முஸ்தலிஃபால தங்கி இருக்கும்போது எல்லாருமே ஒரு திறந்த வழியில தான் படுத்திருப்பாங்க. அங்க போய் யாருக்கும் கூடாரம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சில மணி நேரங்களில் தானே தங்க போறோம். அங்க பாத்ரூம் வசதிகள் நல்லா தாராளமான முறையில் செய்யப்பட்டிருக்கும். அங்க உது செஞ்சுக்கலாம், ஒண்ணுக்கு போய்க்கலாம், அந்த மாதிரிலாம் தாராளமா வசதிகள் இருக்குது. திறந்த வழியில தான் படுத்திருப்போம். அதனால தான் கையில ஒரு முசல்லா கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தோம், பிளாஸ்டிக் பாய் கொண்டு வரணும்னு சொன்னோம். சில கொஞ்ச நேரம் தலையை சரிச்சுட்டு படுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சுக்கலாம்.
அங்கிருந்து நம்ம கல் எடுக்கணும்னு ஒரு சட்டம் உண்டு. 7 கல் மட்டும் தான் எடுக்கிறது சுன்னத்து. அதுவும் ஃபஜ்ருக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படிங்கிற சுன்னத்து. மக்கள் ராத்திரில போன உடனே தொழுகைக்கு முன்னாடியே கல் பொறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ராத்திரில எடுப்புங்கிறது நபியினுடைய சுன்னத்துக்கு எதிரானது. 7 தான் எடுக்கணும். மக்கள் 70 எடுப்பாங்க. அதுவும் கூட ஹதீஸுக்கு எதிரானது. அனுமதி உண்டு, ஆனா ஹதீஸ் நபி சொன்னதுக்கு மாற்றமானது. நபி 7 தான் எடுத்தாங்கன்னு இருக்குது. விரிவான பதிவுகள் நீங்க பார்த்திருப்பீங்க இது சம்பந்தமா உள்ள சட்டம். முஸ்தலிஃபால தங்கி இருக்கும்போது காலையில வெள்ளனே தஹஜ்ஜுத் நேரத்துல எந்திரிச்சிடணும். காரணம் சீக்கிரமாட்டே அன்னைக்கு வந்து பாங்கு சொன்ன உடனே பாங்கு ஃபஜ்ருக்காண்டி உள்ள பாங்கு தானான்னு பார்த்துக்கணும். தஹஜ்ஜுத்தோட பாங்கு கூட சொல்லுவாங்க. அதனால ஃபஜ்ருக்குரிய பாங்கான்னு பார்த்துக்கிட்டு கரெக்டா ஃபஜ்ர் பாங்கு சொன்ன உடனே நம்ம வந்து தொழுதரணும். இஷ்ராக் வரைக்கும் துவாவில் இருக்கணும். இப்பதான் இபாதத் செய்யணும். ராத்திரில வந்த உடனே படுத்துட்டோம். ஃபஜ்ர் தொழுகைக்கு அப்புறம் திக்ரு துவாக்கள் இருந்துகிட்டு இருப்போம். இஷ்ராக் வரைக்கும் சூரியன் உதயமாக கொஞ்சம் முன்னாடி இருக்கும். 6 மணிக்கு சூரியன் உதயமாவதா ஒரு 5:50 வரைக்கும் துவாவிலையும் திக்ருகள்லையும் இருக்கணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம கிளம்பி போவோம். கிளம்பி போயிட்டு நம்ம கல் அடிக்கணும். ஒரே ஒரு இடத்துல பார்த்தா கல் அடிப்பாங்க. 7 கல் மட்டும் தான் எறிவாங்க. கல்லடிக்க போறதுங்கிறது காலையில போகும்போது ரொம்ப கூட்டமா இருக்கும். ஒரு 7 மணி 6 மணிக்கெல்லாம். அதனால நேரா நம்ம முஸ்தலிஃபா இருந்து நம்ம ரூம் கூடாரத்துக்கு போயிட வேண்டியதான். போயிட்டு அங்க தங்கிட்டு ஒரு 8 9 மணி 10 மணிக்கு முன்னாடி கிளம்புனா போதும். 9ல இருந்து 10 மணிக்குள்ள கிளம்பினாலே போதும். லோஹருக்கு முன்னாடி அடிச்சு முடிச்சாலும் லோஹருக்கு முன்னாடி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். காலையில வெள்ளனை போகும்போது 7 மணி 6 மணிக்கெல்லாம் போகும்போது சமாளிக்க முடியாத அளவுக்கு கூட்டமா இருக்கும். ட்ரெயினா இருக்கட்டும் அல்லது அடிக்கக்கூடிய இடத்துலையும் நல்லா கூட்டமா இருக்கும். அதனால அந்த அதிகாலையில போக வேண்டாம். ஆனால் ஒரு 9 மணிக்கு கிளம்புனீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது அனுபவத்தில் கிடைத்தது. அதனால புறப்படக்கூடிய நேரத்தில் நம்ம கையில பெரிய பேக்லாம் வச்சிருப்பாங்க. அதை கொண்டுட்டு போறதுங்கிறது கூடாது. நம்ம அரஃபாலன்னு சொல்லும்போது கையில பேக் வச்சிருப்போம். அதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா பிடிக்கி கீழே போட்டுருவாங்க. திருப்பி கையில வராது. அதாவது போறதுக்கு ஒரு வழி, வர்றதுக்கு வேற வழி. நம்ம பேக் எல்லாம் பிடிச்சி ஒரு இடத்துல மொத்தமா மலை மாதிரி குமிச்சு விடுவாங்க. திரும்ப இதை எடுக்கிறதுக்காக வர முடியாது. வந்தாலும் திரும்ப யூடர்ன் அடிச்சு ரிட்டர்ன்லாம் விட மாட்டாங்க. போய்கிட்டே தான் இருக்கும் ஒரு வழி, இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும். எனவே கையில என்ன வச்சிருந்தாலும் அது தூர தூக்கி போட்டுருவாங்க. கையில குழந்தைகளுடைய ட்ராலி கொண்டு போவாங்க. அதையும் கூட பிடிங்கி தூர போட்டுவாங்க. அதனால அந்த காலை நேரத்தில் போறதுங்கிறது நல்லது கிடையாது. போகும்பொழுது இந்த பெரிய பெரிய பேகெல்லாம் கொண்டு போறதுக்கும் அனுமதி கிடையாது அப்படிங்கிறது. பெருநாள் அன்னைக்கு கல் அடிக்க வேண்டிய நேரம் இஷ்ராக் நேரத்திலிருந்து லொஹருக்குள்ள அடிச்சு முடிக்கணும் அப்படிங்கிறது. அதனால ஒரு 9 மணி 10 மணிக்கு அடிக்கிறதா சொன்னா காலையில ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி போகும்போது ஒரு வழி, வரும்போது வேற வழியா தான் இருக்கும். நம்ம போனது ஒரு அரை மணி நேரத்துல போயிருப்போம். திருப்பி வரும்போது அது ட்ரெயின் ஏறுறதுக்காண்டியா இருக்கட்டும் அல்லது நடந்து நம்மளுடைய ரூமுக்கு கூடாரத்துக்கு வந்து சேர்றதா இருக்கட்டும், அங்கேயும் கூட அரை மணி நேரம் வந்து இப்போ 1 மணி நேரம் நடக்கிற மாதிரி சூழலா இருக்கு. காரணம் ஒன்வே சுத்த விட்டுருவாங்க. அப்படிதான் இருக்கும். அப்படிதான் கூட்டத்தை கண்ட்ரோலும் பண்ண முடியுது. கல் எறிஞ்சதுக்கு அப்புறம் குர்பானி கொடுப்பாங்க. குர்பானி நம்ம டோக்கன் வாங்கியிருப்போம் நம்மளுடைய பேங்க்ல எங்கேயாவது அடைச்சு. அந்த மாதிரி குர்பானி கொடுத்தாச்சா என்பதை உறுதி செய்து கொண்டு நம்ம மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிச்சாச்சுன்னா நமக்கு இஹ்ராமினால் தடை செய்யப்பட்ட எல்லா தடைகளும் நீங்கணும். கணவன் மனைவியினுடைய அந்த உறவுகள் மட்டும் அந்த சம்பந்தப்பட்டது மட்டும் இப்ப அனுமதி கிடையாது. அது தவாஃப் செஞ்சதுக்கு அப்புறம் அது அனுமதி வந்துடும். மற்றபடி எல்லாமே அனுமதி உண்டு. எனவே நம்ம கல் அடிச்சாச்சு, குர்பானி கொடுத்தாச்சு, மொட்டை அடிச்சாச்சுன்னா நம்ம குளிச்சுட்டு சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு வந்துடலாம். அடுத்தாப்புல தவாஃபுக்கு வேண்டி போனோம் அது சாதாரண துணியிலே போய்க்கலாம் அப்படிங்கிறது. பெருநாள் அன்னைக்கு பெருநாள் தொழுகை இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். தவாஃபு கண்டிப்பா 7 சுற்றி ஆகணும். சாயும் கண்டிப்பா செஞ்சாகணும். இஃப்ராது தமத்து கிரான் எல்லாருமே செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது முக்கியமானது. தவாஃபு கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. தவாஃப் செஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப 2வது மினாவுக்கு தான் வந்து ஆகணும். 10வது அன்னைக்கு தவாஃப் செய்யணும். ஆனா அந்த அன்னைக்கு போயாச்சுன்னா திருப்பி வர்றது பெரிய கஷ்டங்கிறது அனுபவத்துல கிடைச்சது. இப்ப சொல்லும்பொழுது பதிவு ரொம்ப பெருசா போகுதுனால சுருக்க சொல்லிட்டு இருக்கிறேன். 10வது அன்னைக்கு போக வேண்டாம். 11, 12ல போகத்தான் நல்லது. 11ல வந்து கல் எறியணும். 12, 13 இந்த 3 நாளுமே 3 இடத்துல கல் எறியணும். எரிய வேண்டிய நேரங்கிறது லொஹருக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. மகரிபுக்குள்ள அடிச்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 3 நாளும் இரவு தங்க வேண்டும் என்பதும் கூட. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கவனத்துக்கு ஊருக்கு திரும்பக்கூடிய இடத்துல தவாஃப் விதாவும் செய்யணும். இந்த பிஸியான நாட்கள்ங்கிறது பெருநாளோட முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சாதாரண பிஸி இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருப்போம். அந்த நாட்களை நம்ம வெட்டியா வீண் அரட்டைகளை தான் பெரும்பாலும் செலவழிப்பாங்க. அந்த அது வந்து குறைஷிகளுடைய பழக்கம். மக்கா காஃபிர்கள் அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அல்லாஹ் சொல்லும் போது ஃபைதா கலைத்தும் மனாசிக்கும் நல்லா சொல்லுவான். நீங்க வெட்டியா உங்களுடைய குடும்ப வரலாறு அதெல்லாம் பேசி கதையை நீங்க பேசிட்டு காலத்தை கழிக்கிறீங்க. இந்த நாட்கள் முக்கியமான நாட்கள், நீங்க திக்ரில் செலவழிங்கன்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. எனவே இந்த மக்கா காஃபிர்கள் குறைஷிகள் செய்த செயலை நாம செய்யக்கூடாது. எல்லா பிஸியும் 2 நாளா ரொம்ப டயர்ட் ஆயிட்டங்கிறதுக்காண்டி மிச்சம் உள்ள நாட்களை வெட்டி அரட்டைகளை செலவழிக்க கூடாது. ஊருக்கெல்லாம் போன் பேசுறது தப்பு கிடையாது. அதெல்லாம் அனுமதி உண்டு. அதை தவிர மற்ற நேரங்கள் வெட்டி வாதங்கள்லையும் சும்மா ஜாலியா அரட்டடிக்கிறதுலையும் நேரத்தை ஒதுக்காம இப்பவும் கூட இருக்கக்கூடிய நாட்கள்ல தக்பீர்ல அதிகமா செலவழிக்கணும். குர்ஆன் ஓதணும், திக்ர்கள் அந்த மாதிரி நேரத்தில் உபயோகிக்கணும். திரும்ப அல்லாஹ்வை கேட்டிருக்கணும். அல்லாஹ்வே எங்களுடைய அமல கபூலாக்கு என்பதாக கேட்டுக்கொண்டே இருக்கணும். பிறகு 12ல மகரிபுக்கு முன்னாடியே நம்ம வந்து மினாவில இருந்து வெளியே போயாச்சுன்னா 13வது ராத்திரி தங்குறதோ 13வது அன்னைக்கு பகல்ல கல் எறிவது தேவையில்லை.
அப்படி மகரிபுக்கு முன்னாடி போகலன்னா அங்கதான் இருந்தாகணும். அதுக்கப்புறம் ஊருக்கு இருந்து கல்லெறியணும், ராத்திரி தங்கம் செய்யணும். நம்ம என்னைக்கு ஊருக்கு கிளம்புறோமோ அந்த அன்னைக்கு தவாஃப விதா செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது சட்டம். அல்லாஹ் நமக்கு நல்ல மல்கா நசீபத் தரட்டும், அந்த அமலையும் கபூலாக்கி வச்சு லேசாவாக்கி வைப்பானாக.